புனித வனத்தந்தோணியார், மாரம்பாடி அந்தோணியார், ஆண்டனி ஆஃப் ஹெர்மிட் ஆண்டனி ஆஃப் ஈஜிப்ட் அப்படின்னு இவரை சொல்லுவோம். இவர் எகிப்து நாட்டில் பிறந்தார். இவர் உன் உடைமைகளை விற்று ஏழைக்கு கொடுன்ற வாசகத்தினால் மனமாறப்பட்டு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிந்து இவர் கிறிஸ்துவினுடைய துறவியாக ஆனார். இவர் எகிப்து நாட்டை சார்ந்தவர், ஈஜிப்ட். இதான் முதல் சுரூபம் போர்ச்சுகீசியர்களால் கொண்டு வரப்பட்டது. இந்த ஆண்டவர் இயேசுவோடைய சுரூபம் இருக்குது. இதுதான் இது கோயிலுடைய அமைப்பு. இது ஆர்ச்சுன்னு சொல்லுவோம். ஆமாம், டூம் காமிக்கிறேன். இது கெபி, லூர்து அன்னை ஃப்ரான்ஸில் காட்சி கொடுத்த இடம். இது புனித குழந்தை தெரசம்மாள். இதுதான் வாசகம், பாட்டு பாடுற இடம். அதாவது அங்கே தான் ஆர்கன் இசைப்பாங்க. இது சுத்த பிரகாரம். இது கோயில். இதுதான் டூம். இது மேலே உள்ள சர்ச்சில் உள்ளது. இது பாடுபட்ட சுரூபம். பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் இறங்குறவர். இவர் நற்கருணை ஆண்டவர். இது பலிப்பீடம். இங்கே தான் வாசகம் வாசிக்கிற பீடம். இவர் பதுவை அந்தோணியார் போலவே கையில் குழந்தையை வச்சிருப்பார். இவரை நம்ம பொதுவாக எல்லா இடத்துலையும் பார்ப்போம். இவர் குறிப்பிட்ட இடங்களில் இருப்பார். இவருடைய பேரை தான் இந்த ஃபெர்டினாண்டுன்ற அந்தோணியார் தனக்கு குருவானவராக அவரப்போ பேர் எடுத்துக்கிட்டார். இவர் வனத்தந்தோணியார், இவர் பதுவை அந்தோணியார். அவர் கையில் சிலுவையும் இந்தாண்ட பன்றி உருவமும் இருக்கும். இவர்கிட்ட குழந்தை இயேசுவும் லில்லி மலரும் இருக்கும். இதுதான் வித்தியாசம். இவர் தான் புனித அருளானந்தர். தலை வெட்டுண்டு ஓரியூரில் செத்த புனிதர் இவர் தான். இவங்க காவல் சம்மனசு. இவங்க பெர்னத்தம்மா. இவங்களுக்கு தான் லூர்தில் மாதா காட்சி கொடுத்த இடம். மாதா காட்சி கொடுத்தாங்க. குழந்தை இயேசுவை குழந்தை மாதிரி. இவர் தான் அருளானந்தர். நான் சொன்னேன்னு இவர் தான் ஓரியூர்லேருந்து இறந்தவர். இவங்க தேத்துறவு மாதா. இவங்க ஃபாத்திமா அன்னை. இதில் போர்ச்சுகலில் காட்சி கொடுத்தாங்க. இவர் புனித யோசேப்பு, இயேசுவோடைய வளர்ப்பு தந்தை, மாதாவுடைய கணவர். ஆமாம். இது சைடு ஆர்ச், டூமு, ஆர்ச்சி. இது கோத்திக் முறையில் கட்டப்பட்ட ஒன்று. இது ஃப்ரான்ஸில் உள்ள சாந்தனீஸ் கத்தீட்ரலோடையும் அப்புறம் அங்கே உள்ள இருதயாண்டவர் கோயிலோடையும் இந்த அமைப்பில் கட்டியிருக்காங்க. இதுதான் கதவு. இது வனத்தந்தோணியாருடைய, அதாவது வனத்தந்தோணியார் இங்கே இருப்பார், இயேசு ஆண்டவர் இங்கே அதாவது அவர் பீடத்துக்கு இந்த பக்கமும் கடவுள் முதன்மையானவர்னால இயேசு முன்னாடியும் நற்கருணை பேழையும் பரிசுத்த ஆவியானவர் மூவர் கடவுள்கள் உள்ள ஒருவர் பிதாவாகிய தேவன் மேலே, அதாவது ஒளி ரூபமாக இருக்கிறதா அர்த்தம். இதுதான்